ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 இயர் ப்ளஸில் வந்து நம்ம இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த ரெசிபியை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேன் கேக் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறது நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாப்பா வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு வந்து பாப்பா வந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கிளிப்ஸ் அண்ட் ஹேர் பவுஸ்லாம் வந்து நம்ம பாப்பாவுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பா போட்டிருக்க கூலர்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் நேம் மென்ஷன் பண்ணி அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் பாப்பா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா பாப்பா பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேபிஸோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா, இல்லைனா வந்து பாப்பாவுக்கு என்ன ரெசிபி கொடுக்குறது, ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து பாப்பா வந்து இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் எடுத்து போடுங்க சிஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க. அதுபடி நான் வீடியோஸ் நான் எடுக்கிறேன். ஸோ பாப்பா வந்து ஷூட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து இயர்லியாகவே எழுந்துட்டாங்க. உங்கள் கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 6 o'clock பாப்பா எழுந்ததுனால இன்றைக்கி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் பாப்பாவுக்கு வந்து இளநீ கொடுத்தேன் நான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து இயர்லி வந்து எம்டி ஸ்டொமக்கு வந்து இளநீ கொடுக்குறேன். இன்றைக்கி குடிச்சிட்டு வந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். ஸோ வந்து மார்னிங் சன்செட்டுன்றதுனால சூப்பராக இருக்குதுங்க கிளைமேட் எல்லாமே. அதனால் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவோட இந்த ட்ரெஸ் லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ பாப்பாவோட ட்ரெஸ்ஸாலுமே நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டே கனெக்டட். ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வந்து தாய்ரா பாப்பாவுக்கு போட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன் நான். ஸோ உங்களுக்குமே பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே கனெக்டட். ஸோ வாங்க பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆனதுனால நம்ம வந்து சீஸ்லாம் வந்து பாப்பா ஃபுட்டில் வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. 1 இயர் ப்ளஸில் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுன்ட்டு இல்லைங்க பர்டிகுலராக வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை. ஸோ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குமே வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சைப்பட்டை நிறைய எடுத்துருக்கேங்க நான். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பாப்பாவுக்கு வந்து இந்த பீஸ் வந்து நல்லா சாப்பிட பிடிச்சிருக்கு. இப்போ ஸ்நாக்காகவுமே பாப்பாவுக்கு வந்து சும்மா ஸ்டீம் பண்ணி கொடுத்தாலுமே வந்து பாப்பா வந்து சும்மா கையில் நசுக்கி கொடுக்கணும். அப்படியே வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். நசுக்கி கொடுத்தா பாப்பா வந்து அழகாக சாப்பிட்றாங்க. ஸோ இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து தோல் சீவி கட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து குக்கரில் விசில் கூட வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி வந்து எப்போவுமே எனக்கு விசில் தான் நான் வைப்பேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வெந்தால் போதும். ஸோ ரொம்ப ஸ்மாஷ் ஆன வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏன்னா பாப்பா வந்து இப்போ நல்லாவே வந்து சீவ் பண்ணி சாப்பிட்றாங்கன்றதுனால ஸோ நான் கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேனால எல்லாமே வந்து நல்லாவே வந்து மெசஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து மிக்சியில் கொடுக்கணும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து நான் கையிலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் நான். இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பிளெண்டிங் போகிறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 10+ மந்த்லேருந்து நீங்கள் வந்து இயர்லியாக வந்து பேன் கேக் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து பாப்பாக்கு டீத் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு வந்து மென்று சாப்பிட முடியலன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து பிளெண்டிங் போட்டுக்கோங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் நார்மலாக கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து இது மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து நான் வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பன்னீர் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கேன். இப்போ நான் காமிக்கிற குவான்டிட்டி எல்லாமே வந்து என் 2 பேபிஸ்க்குமே என் பெரிய பொண்ணுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா. ஸோ இந்த பன்னீர் டேஸ்ட்லாம் அவளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ பேபிஸ்க்குமே சரி பன்னீர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க பன்னீரில். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ பவுல் நிறைய பன்னீர் எடுத்து இது மாதிரி வந்து நான் ஊற்றி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். நான் வந்து நல்லா இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பன்னீர் ஸ்மாஷ் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சீஸ் தான் எடுத்து வைக்கேன். சீஸ் என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து சீஸ் வந்து 1 இயர் ப்ளஸில் தாங்க நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 10+ மந்தில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. சீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ கால்சியம் நிறைய இருக்குது. பேபிஸோட போன் டெவலப்மெண்ட்க்கெலாம் வந்து இது யூஸ்ஃபுல் ஆகுதுங்க. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் சீஸ் வந்து 1 இயர் ப்ளஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு. மெயினாக பேபிஸோட நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆக வந்து இந்த சீஸ் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப நிறைய கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு ஃபுட்டுமே பேபிஸ்க்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஏர்லி ஸ்டேஜில் ஸோ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும். லிமிட் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். அதிகமாக வந்து நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம கொடுத்தா எந்த ஒரு ஃபுட்டுமே பாப்பாவுக்கு டைஜஷன் ஆகாது. ஸ்டொமக் பெயின் எல்லாமே வரலாம்.
ஸோ இது மாதிரி வந்து சின்ன துருவலை வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. ஸோ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே வந்து துருவிக்கிட்டால் தான் உங்களால் துருவ முடியும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் இருந்தாலுமே வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து துருவலாம் முடியாது, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஸோ இந்த அளவுக்கு துருவிக்கோங்க. இப்போது நான் ரெகுலர் சொல்கிறேன், ஒரு சீஸ் நான் துருவியிருக்கேன். இது எல்லாமே தாயரா பாப்பாவுக்கு இல்லை, என் தானியாக பெரிய பொண்ணும் சாப்பிடுவான். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பேபிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ண வெஜ்ஜிஸோட வந்து நம்ம பன்னீர், சீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர், கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு வந்து வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கு வந்து 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கு வந்து ஆப்ஷனல் தாங்க. ஸோ பொதுவாக வந்து பேன் கேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம் இது கூட. ஸோ பேபிஸ்க்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது ஸ்டொமக் பெயின்லாம் வருமா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 ஹோல் எக் எடுத்திருக்கேன். இல்லைனா கார்ன்ஃப்ளவர் பதில் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா கடலை மாவு ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் பாப்பாவுக்கு வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இதுவே என் பெரிய பொண்ணாக இருந்தால் நான் அதெல்லாம் அவளுக்கு நான் கொடுப்பேன் நான். ஸோ இது ரெண்டுமே வந்து தாயரா பாப்பாவுக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் வந்து எக் கூட நான் இன்றைக்கி வந்து நான் முடிச்சுக்கிறேன் நான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து டாட்லர்ஸ் இல்லைனா 4 இயர்ஸ் கிட் 5 இயர்ஸ் கிட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கோதுமை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி ரவுண்டாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பார்க்கவே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பட்டருக்கு பதிலில் வந்து நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஆயில் கூட ஆட் பண்ணலாம். நான் ஏன் பட்டர் போட்டிருக்கேன்னா பட்டர் வந்து இன்னும் அடிஷ்னலாக ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டுமே நல்லா எடுத்து கொடுக்குங்க. ஸோ பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து சில்லி கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் பாப்பாவுக்கு தாயரா பாப்பாவுக்கும் சேர்த்து கொடுக்கறதுனால நான் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு பனானா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ரொம்ப நான் கொடுக்கல நான், நிறைய பன்னீர் சீஸ் எல்லாமே போட்டிருக்கிறதுனால. ஸோ இந்த சைஸ்க்கு வந்து நான் 2 கூட நிறுத்திட்டேன். கொஞ்சோண்டு நான் வந்து வாழைப்பழமாக நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ பாப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ பாப்பா இது மாதிரி செல்ஃப் ஃபீடிங் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட ரொம்பவே எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஃபீடிங் வந்து பாப்பா வந்து சாப்பிடுவீங்க. அப்படி எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே வந்து அவங்களாம் வந்து எடுத்து சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு டைஜஷன் நல்லாவே ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது ஃபுட்டில். ஸோ நான் இப்போ வந்து ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது மாதிரி வந்து ஃபிங்கர் ஃபுட் எல்லாமே பாப்பா கிட்ட கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. பாப்பாவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. பன்னீரும் சீஸுமே சரி ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ பாப்பாவோட பேபியோட க்ரோத் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ கால்சியம் நிறைய இருக்குன்றதுனால பேபியோட போன் ஹெல்த்துக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஃபுட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்காதீங்க. அதே மாதிரி இளநீ, ஜூஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பொமோக்ரேனட் ஜூஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம கொடுக்கலாம் 1 இயர் ப்ளஸில் இருந்து. ஸோ பப்பாயா, ஆரஞ்சு அது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாப்பாவோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சம்மர் டைமில். ஸோ கோல்டு எல்லாமே வருமான்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கோல்டு எல்லாமே வராது. நீங்கள் எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம். பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து நான் மில்க் கொடுக்குறேன். ஸோ பாப்பா வந்து இன்றைக்கி வந்து 8:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாங்க. ஸோ மார்னிங் வந்து பாப்பா வந்து மில்க் ஸ்கிப் பண்ணதுனால வந்து நான் 10:30க்கு வந்து பாப்பாவுக்கு மில்க் கொடுக்குறேன். மில்க் குடிச்சிட்டே பாப்பா வந்து தூங்கிடுவாங்க. ஸோ பாப்பா வந்து ஸ்லீப்பிங் டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 11 ஆகும். ஸோ மார்னிங் டைமில் ஸ்னாப்பு. ஸோ வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து பாப்பா நாப் எடுப்பாங்க. ஸோ மில்க் குடிச்சிட்டே வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க சிஸ்டர் கொஞ்சம் கூட விளையாடிட்டு அப்படியே வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாப்பாவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாமே வந்து பாப்பாவோட பேஜை வந்து விசிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.